Hi viewers, welcome to Ailnattu Samayal. இன்னைக்கு நான் வந்து முழு பாம்பனோ ஃபிஷ் குக் பண்ண போறேன். யூசுவலா வந்து ஃபிஷ் குக் பண்றதுனாலே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம வந்து ஃபிஷ் குக் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்து வித்தியாசமா நான் குக் பண்ண போறேன். ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ண போறேன். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணுற ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஹெர்ப்ஸ் தான். பட் நம்ம குக்கிங்கில் வந்து இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. மேபி ட்ரெடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோமான்னு எனக்கு தெரியல. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்ப்ஸை வந்து அவங்க ரெகுலர் குக்கிங்க்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன ஹெர்ப்ஸு, அந்த ஹெர்ப்ஸை வச்சு எப்படி இந்த பாம்பனோ ஃபிஷ்ஷை குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஓமம். இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். நான் வந்து ஸ்டெம்மோடு எடுத்திருக்கேன். இது இங்கிலீஷில் தைம் ஸ்ப்ரிக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது chives, தமிழில் வந்து சிற்றுள்ளி. இது நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சதகுப்பி, இங்கிலீஷில் டில்லுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து பெசில், திருநீற்று பச்சிலை. அடுத்தது வெங்காயம் கொஞ்சோன்னு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 2 பூண்டு எடுத்திருக்கேன். லெமனை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு பொடி கொஞ்சோண்டு, சால்ட்டு, ஆலிவ் ஆயில். இந்த ரெசிபிக்கு நான் பாம்பனோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். எனக்கு தமிழில் சரியாக தெரியல. உங்களுக்கு தமிழில் தெரியும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பாம்பனோ ஃபிஷ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட் ஃபிஷ் எடுத்துக்கலாம். சங்கரா மீன் இல்லைனா வந்து திலப்பியா மீன், அதை ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாஃப்டான இருக்கிற ஃபிஷ் எதை வேணாலும் வச்சு இதை பண்ணலாம். இப்போ நல்லா ஃபிஷ்ஷை நான் வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணுறேன். நல்லா கிச்சன் கிளாத்தோ இல்லாட்டி வந்து இது அப்சர்விங் கிளாத் எடுத்து நல்லா ஃபிஷ்ஷை தொடச்சிருங்க. நல்லா மாய்ஸ்டர் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ஃபிஷ் இப்படி நல்லா க்ளீன் பண்ணி ட்ரையாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து நல்லா பேட் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்கோரிங் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கோரிங் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு செஃப் நைஃப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கோரிங்கிறது நல்லா அங்கங்கே கோடு போடணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் உள்ளே மேரினேட் ஆகி இதாக இருக்கும், டீப்பாக உள்ளே பெனிட்ரேட் ஆகும். ஸோ இன்னொரு பக்கமும் வந்து இப்போ நான் வந்து ஸ்கோரிங் பண்ணுறேன். 2 பக்கமும் ஸ்கோரிங் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ ஸ்கோரிங் பண்ணதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் போட்டு நான் 2 பக்கமும் ஃபிஷ்ஷை தடவிக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து உப்பும் மிளகு பொடியும் 2 சைடும் போட்டு ரப் பண்ணுறோம். இப்போ வந்து ஹெர்ப்ஸை வந்து ஒரு பார்ட்டிஷன்லேயும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து chives எடுத்திருக்கேன். சிற்றுள்ளி, அதை வந்து ஈக்குவல் அமௌண்ட்ஸாக வந்து ஒரு பார்ட்டிஷன்லேயும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓவர் ஸ்டஃப் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணோன்னா வந்து ஃபிஷ் வந்து குக்கே ஆகாது சரியா. ஸோ ஈக்குவலாக நீங்களே பிரித்து ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது தைம் ஸ்ப்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், ஓமம். அதையும் வந்து ஒரு பார்ட்டிஷன்லேயும் ஒரு ஸ்டெம் அது மாதிரி வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ அடுத்தது தில் லீவ்ஸு, சதகுப்பி, அதையும் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன். ஃபைனலாக திருநீற்று பச்சிலை, அது வந்து பெசில் லீவ்ஸ். ஸோ இப்போ ஒன் சைடு நம்ம வந்து எல்லா ஹெர்ப்ஸையும் போட்டு நான் வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நான் ரப் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் வந்து நான் ஒன்றும் ஃபில் பண்ணலை. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபில் பண்ண போகிறேன், அதே ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹெர்ப் போட்டு. இப்போ நான் வந்து 2 சைடும் ஃபில் பண்ணியாச்சு ஹெர்ப்ஸ் போட்டு. இப்போ ஃபிஷ்ஷோட உள் பக்கம் வந்து கொஞ்சோண்டு லெமன், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டு நான் பேக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இது பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறது இல்லை, நான் அதுக்கு பதிலாக க்ரில் பிளேட்டில் டைரெக்டாகவே வைக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்காக வந்து க்ரில் பிளேட்டை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணலாம் ஆயில் போட்டு. நான் அவனை வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணுறேன். இப்போ வந்து அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ஃபிஷ்ஷை வந்து
ஆலிவ் ஆயில் போட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ ஈச் சைடு வந்து 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ் மொத்தமாக. இப்போ உங்களோட ஃபிஷ் வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். இதே சின்ன ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ குக் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபோர்க்கை வச்சு நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணிங்கன்னா அது அப்படியே கேக் மாதிரி அப்படியே கட் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் ஃபோர்க் வச்சு பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட ஃபிஷ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வீடே செம்ம கமகமன்னு இருக்குது. அப்படியே அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு ஓமம், திருநீற்று பச்சிலை அதெல்லாம் போட்டு குக் பண்ணதில்லை. நான் ஃபிஷ் தான் குக் பண்ணியிருக்கேனான்றது டவுட்டாக இருக்குது எனக்கு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராயில் ஆப்ஷன் வந்து என் அவனில் வைக்க போகிறேன். அது வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து ப்ராயில் பண்ண போகிறேன் 525 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு. ஸோ இந்த ப்ராயில் எதுக்குன்னா அந்த ஒரு சார்கோல் எஃபெக்ட் வந்து வருன்றதுக்காக. ஏன்னா என்கிட்ட இங்கே சார்கோல் கிரில் இல்லை, அதனால வந்து நான் அந்த மாதிரி ப்ராயில் ஆப்ஷன் வைக்கிறேன். உங்ககிட்ட வந்து இந்த கறி அடுப்பு சார்கோல் கிரில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை டேரெக்டாகவே அதில் வச்சு சமைச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராயிலும் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நம்மளோட பாம்பனோ ஃபிஷ் இப்போ ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, முழு ஃபிஷ்ஷாக அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கு பேரிங்காக நான் டொமேட்டோ சாலடும் இட்டாலியன் சால்சா வேர்டி அப்படின்ற ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அது கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷோட ரியல் டேஸ்ட் வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செய்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஹெர்போடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அயல்நாட்டு சமையல் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Swati.